தியானித்து மகிழ்கின்றேன்.
உம்மை நம்பியுள்ளேன். அதிகாலையில் உம் கிருபை கேட்க பண்ணும் நாள் முழுதும் நான் நடக்க பாதையை காட்டும். அதிகாலையில் உம் கிருபையை கேட்க பண்ணும் நாள் முழுதும் நான் நடக்க பாதையை காட்டும். ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன், உம்மிடத்தில் நான் உயர்த்துகிறேன். ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன், உம்மிடத்தில் நான் உயர்த்துகிறேன். ஏசையா நீரே தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளேன். ஏசையா நீரே தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளேன். கைகளை உமக்கு நேராக விரிக்கின்றேன், ஒரு வறண்ட நிலம் போல் உமக்காய் தவிக்கின்றேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கின்றேன், ஒரு வறண்ட நிலம் போல் உமக்காய் தவிக்கின்றேன். உம்முகம் காணாமல் சோர்ந்து போனேன், உம் குரல் கேளாமல் துவண்டு போனேன். உம்முகம் காணாமல் சோர்ந்து போனேன், உம் குரல் கேளாமல் துவண்டு போனேன். ஏசையா நீரே தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளேன். ஏசையா நீரே தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளேன். அதிகாலையில் உம் கிருபையை கேட்க பண்ணும் நாள் முழுதும் நான் நடக்க பாதையை காட்டும். அதிகாலையில் உம் கிருபையை கேட்க பண்ணும் நாள் முழுதும் நான் நடக்க பாதையை காட்டும். ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன், உம்மிடத்தில் நான் உயர்த்துகிறேன். ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன், உம்மிடத்தில் நான் உயர்த்துகிறேன். ஏசையா நீரே தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளேன். ஏசையா நீரே தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளேன். ஏசையா, ஏசையா நீரே தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளேன். ஏசையா நீரே தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளேன். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல, தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல எங்களை தம் தோளின் மேலே சுமந்து வந்தார். எங்களை
இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். எத்தனையோ புயல் வந்தது, எத்தனையோ தடை வந்தது, எத்தனையோ புயல் வந்தது, எத்தனையோ தடை வந்தது, அத்தனையின் மத்தியிலும் என் கர்த்தரே என்னை சுமந்து வந்தார். அத்தனையின் மத்தியிலும் என் கர்த்தரே என்னை சுமந்து வந்தார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். செத்தவனைப் போல நானும் சக்திகளை இழந்து போனேன். செத்தவனைப் போல நானும் சக்திகளை இழந்து போனேன். கர்த்தரின் மத்தியிலும் என் கர்த்தரே என்னை சுமந்து வந்தார். அத்தனையும் மத்தியிலும் என் கர்த்தரே என்னை சுமந்து வந்தார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். கட்சிக்கின்ற சிங்கம் போல சத்துரு நான் வந்த வேளை, கட்சிக்கின்ற சிங்கம் போல சத்துரு நான் வந்த வேளை, பட்சிக்கின்ற அக்கினியாக பரனேசு கூட வந்தார். பட்சிக்கின்ற அக்கினியாக பரனேசு கூட வந்தார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். கண்ணீரின் பள்ளத்தாக்கினை கடந்து நான் போன வேளை, கண்ணீரின் பள்ளத்தாக்கினை கடந்து நான் போன வேளை, கர்த்தர் என்னை கரத்தாலே கட்டி அணைத்து நடத்தி வந்தார். கர்த்தர் என்னை கரத்தாலே கட்டி அணைத்து நடத்தி வந்தார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல, தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல எங்களை தம் தோளின் மேலே சுமந்து வந்தார். எங்களை தம் தோளின் மேலே சுமந்து வந்தார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் Yes, Lord, இனியும் வழி நடத்திடுவார். எத்தனையோ புயல் வந்தது, எத்தனையோ தடை வந்தது, எத்தனையோ புயல் வந்தது, எத்தனையோ தடை
பத்திரமாய் பாதுகாத்து பலப்படுத்தி நடத்தி பத்திரமாய் பாதுகாத்து பலப்படுத்தி பத்திரமாய் பாதுகாத்து பலப்படுத்தி நடத்தி பத்திரமாய் பாதுகாத்து பலப்படுத்தி நடத்தி வந்தார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். கட்சிக்கின்ற சிங்கம் போல சத்துருதான் வந்த வேளை, கட்சிக்கின்ற சிங்கம் போல சத்துருதான் வந்த வேளை, பட்சிக்கின்ற அக்கினியாக பரநேசு கூட வந்தார். பட்சிக்கின்ற அக்கினியாக பரநேசு, ஓ ஹalleluya, பட்சிக்கின்ற அக்கினியா நம்மோடு இருக்கிறவர். பட்சிக்கிற அக்கினி, ஓ பரநேசுயாக பரநேசு கூட வந்தார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். கண்ணீரின் பள்ளத்தாக்கினில் கடந்து நான் போன வேளை, கண்ணீரின் பள்ளத்தாக்கினில் கடந்து நான் போன வேளை, கர்த்தர் என்னை கரத்தாலே கட்டி அணைத்து நடத்தி வந்தார். கர்த்தர் என்னை கரத்தாலே கட்டி அணைத்து நடத்தி வந்தார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். எத்தனையோ புயல் வந்தாலும், எத்தனையோ தடை வந்தாலும், அத்தனையின் மத்தியிலும் என் கர்த்தரே என்னை சுமந்து வந்தார். அத்தனையின் மத்தியிலும் என் கர்த்தரே என்னை சுமந்து வந்தார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் நம்மை வழி நடத்திடுவார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா
பொழுதுதான் ஆண்டவரே, ராஜா மாளிகையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு முன்பாய் குற்றமற்ற பிள்ளைகளாய், வெறுமையான பாத்திரமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவரே, நிறைவானவர் ஆண்டவரே, நிறைவானவர் எங்களுக்குள் வரும் பொழுது எங்கள் குறைவுகள் எல்லாம் ஓடும் ஆண்டவரே. எங்கள் பலவீனத்துடைய பலன் பூரணமாக இறங்கும். சமாதானம் இல்லை என்று சொல்லும் பொழுது, சந்தோஷம் இல்லை என்று சொல்லும் பொழுது, எங்கள் வாழ்க்கையிலே தூக்கம் இல்லை, படுக்கையிலே சமாதானம் இல்லை, ஆண்டவர் நிம்மதி இல்லை என்று சொல்லும் பொழுது, சிலுவிலே வளைந்த ரத்தத்தினாலே, சிலுவிலே வளைந்த ரத்தத்தினாலே நீர் எங்களுக்கு பலியானீர் ஆண்டவரே. எங்களுக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறபடியா சிலுவிலே வளைந்த ரத்தத்தினாலே உம்மை எங்களை மூடின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கனத்தை துதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. துதியே, மகிமையே, உன்னதரே, உயர்ந்தவரே, பரிசுத்தரே, மகாபெரிய ராஜாதி ராஜாவே, சர்வ வல்லமையுள்ளவரே, நாங்கள் ஒன்றுமே இல்லையப்பா. நாங்கள் தகுதியற்றவர்கள். எங்கள் மத்தியில் அசைவாடின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓ நன்றி. Thank you Lord. உடைய பெரிதான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை மகிமை. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவர். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைக்குரியவர், நீர் ஒருவரே கனத்துக்குரியவர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே பிரசன்னத்துக்கு பாத்திரர். எங்களோடு பேச போகிறீர், எங்களோடு பேச போகிறீர், எங்களோடு பேச போகிறீர். நீர் வார்த்தையானவர் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள் இருக்கும் பொழுது, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் பிடிக்கும் பொழுதுதான் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினால் நாங்கள் நிற்கும் பொழுதுதான் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை தான் எங்களை வழி நடத்தும், உங்களுடைய வார்த்தை தான் எங்களை மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உமக்கே துதி ஆண்டவரே. ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டுமாய் எஸ்கேமுடைய லைவ் ஆராதனைக்கு உங்களை அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலையை ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்களை, கருவிகளை மறைத்து கொள்ளும் கிருபையாயிரும். ஆண்டவரே, நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென். இந்த காலையிலே நாம் புதிய ஏற்பாட்டில் ஒரு சப்ஜெக்டை நாம் பேசலாம். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு, உங்கள் நம்பிக்கையை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கையை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் சில வசனங்களை நாம் பார்க்கவும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம், அதில் 1 முதல் சில வசனங்களை நாம் பார்க்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 முதல். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இந்த எபிரேயர் நிருபத்துல சில ஆழமான சத்தியத்தை நாம் பார்க்கலாம். இப்போது என்ன சொல்றார் இங்கு பரிசுத்த ஆவியானவர்? நாம் பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ள சகோதர சகோதரியா இருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. பரம அழைப்புக்கு பங்குள்ளோராகிய பரிசுத்த சகோதரையே வாசிக்கும். பரம அழைப்பு சாதாரண அழைப்பு அல்ல. ஆண்டவராக இருக்கிற இயேசு நம்மை ஒரு பரம அழைப்புக்காக அழைத்திருக்கிறார். ஒரு நோக்கம், ஒரு காலிங் உங்களை வாழ்க்கையில் இருப்பதை நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து சொல்கிறார், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியம் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நாம் அறிக்கை பண்ணுகிற, எப்படி நாம் அறிக்கை செய்கிறோம் என்பதுதான் முக்கியமான காரியம்.
ஒன்று வாயினாலே அறிக்கை செய்கிறோம், இரண்டாவது வாழ்க்கையினாலே அறிக்கை செய்கிறோம். வாயினால் என்னெல்லாம் நாம் அறிக்கை செய்கிறோமோ அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. எதை நாம் சொல்லணும், எதை நாம் பேசணும் என்று நாம் கவனித்து பேச வேண்டும் வேதம் நமக்கு போதிக்கிறது. நாம் அறிக்கை பண்ணுகிற, வாயினால் அறிக்கை செய்கிற, வாழ்க்கையினால் அறிக்கை செய்கிற, எப்படி நாம் வாழ்கிறோம், எப்படி நடக்கிறோம், எங்கு இருக்கிறோம், யாரோடு நாம் பழகிறோம், நம்முடைய சாட்சி என்ன, நம்முடைய வாழ்க்கை மூலமாக அறிக்கை செய்வதை நாம் வாசிக்கிறோம். இங்கு வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியர், ஹை பிரீஸ்ட், எல்லா ஆசாரியரை காட்டிலும் இயேசு பிரதான ஆசாரியர் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆசாரியர் நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஜனங்களுக்காக பலி செலுத்தும்படியாக உங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவங்க செல்வதை நாம் பார்த்துருக்கிறோம். அங்க பலி செலுத்தும் போது அப்போது இந்த பிரதான ஆசாரியர் ஒருவேளை அவர் ஏதாவது பாவம் செய்திருப்பாரானால் அவர் அந்த இடத்துல மரித்து போவதை பழைய ஏற்பாட்டில பார்த்துருவோம். அப்படி நாம் மரித்து அவங்க போகும்போது அவங்க யாரும் உள்ளே போய் அவங்களை தூக்க முடியாது. அதனால் அவங்க போகும்போதே அவங்க கணுக்காலில் ஒரு பெரிய ஒரு கயிறை கட்டியிருப்பாங்க. ஒருவேளை இந்த ஆசாரியர் வருவதற்கு கால தாமதமானால் என்ன செய்வாங்க, அவர் மரித்து விட்டார் என்று என்ன செய்வாங்க, ஊர்ஜப்படுத்தி அவரை கயிறினால் வெளியே இழுப்பதை நாம் அதை கவனித்து நாம் பார்க்கணும். இங்கு அப்படி நம்முடைய பிரதான ஆசாரியர் நமக்காக இனி யாரும் போய் அங்கே பரிசுத்த ஸ்தலத்துல பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காகவே ஒரு பிரதான ஆசாரியர் அவர் பலியானார் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு போதிக்கிற வாசிக்கும். மீண்டும் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். யாரை கவனிக்கணும்? கிறிஸ்து இயேசுவை நான் கவனித்தான் பார்க்க வேண்டும். உலகத்தை அல்ல, உலக ஜனங்கள் அல்ல, உலக ஜனங்கள் சொல்கிறது அல்ல, ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று வேதம் போதிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கவனமெல்லாம் ஆண்டவராக இருக்கிற இயேசுவில் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும் என்று வேதம் நமக்கு அறிவுரை சொல்வதை வாசிக்கிறோம். நம்முடைய யோசித்து பாருங்க, உங்கள் எண்ணங்கள் சத்தமாக கேட்க முடியல என்பதில் நீங்கள் மகிழ்ச்சியாக நம்ம இருக்கிறோம். நாம் நினைக்கிறதெல்லாம் சொற்களாக சத்தங்களாக வெளியே வருமானால் அப்போது நிச்சயமாக நமக்கு பிரச்சனை தான். என்னெல்லாம் நாம் நினைக்கிறோமோ, நாம் நினைக்கிற காரியமானது அது ஒரு சத்தமாக வெளியே வருமானால் அது நமக்கு மிகுந்த பிரச்சனை உண்டு பண்ணும். அப்படி அல்ல, நம்ம நினைக்கிற காரியங்கள் நமக்கு மட்டும்தான் தெரிகிறது. அதனால்தான் என்ன செய்யறாங்க, மத்தேயு சொல்றார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 5:16 மத்தேயு சொல்றார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று சொல்றார். எப்படி நாம் இருக்கணும்? மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு, ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் குட் டீட்ஸ். எப்படி நாம் இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட நாம் அந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பில நம்பிக்கையாய் நாம் உறுதியாய் நாம் பிடித்திருக்கிற நாம், இங்கு வேதம் சொல்லுகிறது மனுஷர் உங்கள் நற்கிரியை காண வேண்டும். உலகத்துல இருக்க ஜனங்கள் நாம் எப்படி இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை உலக ஜனங்கள் காண வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது வாசிக்கிறோம். அதனால் நம்முடைய நம்பிக்கை இயேசு மேல் இருக்குமானால் அப்போது நிச்சயமாக நிச்சயம் நற்கிரை செய்கிற மகனாய் மகளாக இருப்போம், நல்லது செய்வோம், நல்லது சொல்வோம் என்று நாம் அதை புரிந்து கொள்ளலாம். இதை குறித்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் பவுல் அங்கு சொல்றார், எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க படிக்க நாம் கேட்கலாம். என்ன சொல்ல, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவன் மகிமைப்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நடக்கி உள்ளவராக நடந்து கொள் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்கிறேன். மீண்டும் அதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உலக ஜனங்களைப் போல நீங்கள் நடக்கக்கூடாது, நீங்கள் அவளுக்குள்ளே நடக்கி உள்ள ஜனங்களா இருக்க வேண்டும். அவங்களுக்குள்ளதான் இருக்கிறோம், அதே ஜனங்கள் தான், அதே சொந்தங்கள் தான், அதே உறவு தான், அதே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் அவங்களைப் போல நாம் இல்லாமல், அந்த ஜனங்களைப் போல நாம் நடக்காமல், பேசாமல், நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் நடக்கை உள்ள மகனாக மகளாக நம்ம இருக்க வேண்டும். அப்படி நடக்கை உள்ள மகனாக மகளாக நம்ம இருக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராய் இருக்கிற இயேசு மேல் வைத்த அந்த நம்பிக்கையை நாம் உறுதியாய் நாம் பிடிக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. மீண்டும்
எபிரேயர் ஹீப்ரூஸ் வரலாம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கிறாரே. எப்படி மோசே அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தானோ அதே போல நாமும் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. மோசே எப்படி ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனா இருந்தான், அதே போல அவருடைய வீட்டிலே, தேவனுடைய வீட்டிலே, அதே போல நாமும் கூட திருச்சபை என்று சொல்லும் போது திருச்சபை ஒரு வீடு தான். அந்த திருச்சபைக்கு நாம் ஆண்டவருக்கு பயந்து உண்மை உள்ள மகனாய் மகளாய் நாம் இருக்க வேண்டும் வேதம் போதிக்கிறது. ஏதோ நாம் தேவைகளுக்காக கடமைக்காக ஏதோ ஒரு தேவையில்லாத பயத்துக்காக நம்ம ஆண்டவரை தேடி வருகிற ஜனங்களாக இருக்கக்கூடாது. வேதம் போதிக்கிறது எப்படி ஆண்டவருக்கு நாம் உண்மை உள்ள மகளாக நம்ம இருக்க வேண்டும் வேதம் நமக்கு போதிக்கிறது. 3-4 வசனங்கள் வாசிக்கலாம். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கவனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரமா இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றுக்கும் உண்டு பண்ணினவர் தேவன். ஒரு வீட்டு இருக்கிறது, அந்த வீட்டை கட்டுகிறோம். அந்த வீடு கட்டும் போது என்ன செய்யறாங்க, அந்த வீட்டு கட்டுகிற அவர் மகிமைப்படுவதை பார்க்கிறோம். வீடு கட்டுகிறோம், வீடு வாங்குறோம், இடங்களை வாங்குறோம், பொருள் வாங்குறோம், எல்லாத்தையும் வாங்குறோம். ஆனால் அதை கட்டுவதனால் நமக்கு பெருமை வராதபடி அதை கட்டும்படியாக வாங்கும்படியாக நம்ம உதவி செய்த ஆண்டவராக இருக்கிற இயேசுடைய நாமத்தை நாம் மையப்படுத்த மறக்கூடாது. வேதனுக்கு போதிக்கிறதை நாம வாசிக்கிறதுனால் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராக இருக்கிற இயேசு மேல் இருக்குமானால், நம்முடைய விசுவாசம் அவர் மேல் இருக்குமானால், அப்போ நிச்சயம் ஒரு நாள் ஒருபோது நாம் பெருமை பாராட்ட முடியும். நமக்கு வருகிற எல்லா விதமான உயர்வுக்கு சொந்தக்காரவர் தான். அவர் தான் உயர்த்தினார். எப்போதும் தேவனை உயர்த்துகிற மகனாக மகளாக நாம் இருக்கலாம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சரி, 5ஆம் வசனத்தை விட்டு நாம் 6ஆம் வசனத்துக்கு நாம் படிக்கலாம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாகிய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிய பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய வீடாய் இருக்கிறோம். என்ன சொல்றார்? கிறிஸ்துவே நம்முடைய வீட்டுக்கு மேற்பட்டவரை குமாரனாய் உட்படுவார். நம்முடைய வாழ்க்கை நாம் தான் வீடு. என்னுடைய சரீரம் தான் ஆண்டவராய் இருக்கிற இயேசு தங்கிற வீடு. இந்த வீட்டுக்கு யார்? அவர் தான் தலைவரா இருக்கிறார். அவர் தான் மேற்பட்டவரா இருக்கிற இயேசு இருக்கு. அதனாலே நம்பிக்கையினால் என்ன செய்றாங்க? நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும், எல்லாவற்றும் தைரியமா இருக்கிறோம். வாழ்க்கையில் என்ன வந்தாலும் எது வந்தாலும் எப்பேற்பட்ட விதமான பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் கூட ஆண்டவராய் இருக்கிற இயேசு என்ன செய்வார்? நம்மை நடத்துவார், காப்பாற்றுவார் என்ற அந்த நம்பிக்கை தான் நம்மை கடந்த ஆண்டெல்லாம் நடத்தினது. அந்த நம்பிக்கை தான் இந்த ஆண்டு நடத்த போகிறது. அதனால் நம்பிக்கையிலே அவரை பற்றி கொண்டு வருவோம். நாமே அவருடைய வீடாயிருக்கிறோம். வேதம் கூறுகிறது நாம் தான் அவர் வீடா இருக்கிறோம். நாம் அவர் வீடா இருக்க அப்படின்னாலே நம்முடைய நம்பிக்கை எப்போதும் ஆண்டவராக இருக்கிற இயேசு மேல இருக்க வேண்டும். நமக்குள்ள ஒரு வாசமா இருக்கிறார். அப்போது உண்மையா இருக்கணும், பயபக்தியா இருக்கணும், பயந்து இருக்கணும், தேவனை தேடுகிற மகனாய் மகளாய் இருக்க வேண்டும் வேதம் போதிக்கிறது. அதில் அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது என்ன செய்யறாங்க? அவநம்பிக்கைக்கு எதிரான சில எச்சரிக்கை, வார்னிங் அகேன்ஸ்ட் அன்பிலீவ். அவநம்பிக்கைக்கு விரோதமாக சில காரியங்களை இங்க வசனம் போதி. ஆகையால் பரிசுத்த ஆவியான சொல்கிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்கலாக என்று வசனம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியான சொல்ற இன்று டுடே, ஒவ்வொரு நாளும் தேவாவியான என்ன சொல்றாரோ பரிசுத்த ஆவியான சொல்றபடி அவர் சத்தத்தை கேட்கணும். தினமும் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன சொல்றாரோ தேவன் சொல்கிற வழியிலே நடக்கிற மகனாய் மகளாய் நம்ம இருப்போமானால் அப்போது எல்லா விதமான ஆபத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ள கர்த்தரே போதும் அவர் நல்லவராக இருப்பார் வேதம் போதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டு நம்மோடு பேசுவார், நிச்சயமாய் பேசுவார். நாம் அவரோடு பேசும்போது அவர் நம்மோடு பேசுவார். நான் வசனம் சொல்கிறது இந்த பரிசுத்த ஆவியான சொல்றபடி அவருடைய சத்தத்தை, உலகத்தில் எத்தனையோ விதமான சத்தம் இருக்கிறது. அவிசுவாசமான சத்தம், பலவீனமான சத்தம், தோல்வியான சத்தம், அது எல்லாவற்றையும் கேட்பதை காட்டிலும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு நமக்கு இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் அப்படியான சத்தத்தை நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அடுத்த வசனம், வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போது சோதனை நாளில் நடந்த போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் வாசிக்கிறோம். எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகையிலே வனாந்திரத்தில் தேவனை கோபம் மூட்டினார்களோ, தேவன் தண்ணீர் கொடுத்தார், ஆகாரம் கொடுத்தார், பகலிலே நிழலாய் இருந்தார், இரவிலே அங்க அனலாய் இருந்தார். என்ன செய்தாங்க? அப்படிப்பட்டதா இருக்கிறாங்க. அந்த தேவனை ஜனங்கள் மறந்தாங்க. அந்த ஜனவரி இருதயம் கடினப்பட்டதாக வேதம் போதிக்கிறது. அவங்க எகிப்தை விட்டு கானானுக்கு போகிற அந்த பயணம் 13 நாள் பயணம்.
13 நாள் போக வேண்டிய பயணத்தை 40 வருடம் அவங்க பயணம் செய்தாங்க. ஏன்? இந்த சந்ததி தேவனை எதிர்த்து நின்றது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேல உறுதியாய் நாம் இருப்போமானால் அப்போது தேவனை நாம் எதிர்த்து நிற்க மாட்டோம் என்று வேதம் போதிக்கிறது. 9ஆம் வசனம் என்ன செய்றாங்க? அங்கே உங்கள் பிதாக்கள் எங்கள் சோதனைகளை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலமும் என் கிரைகளை கண்டார்கள். 40 ஆண்டு காலங்கள் அந்த என்ன செய்றாங்க? அந்த ஜனங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் அவர்கள் மறந்ததாக வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து சொல்றார், என்னுடைய இலைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில் என்று நான் என்னுடைய கோபத்தினாலே நான் ஆயிட்டேன். என்ன சொல்ல வரா? என்னுடைய இலைப்பாறுதல் இல்லை, வாக்குத்தத்தம் செய்யப்பட்டுள்ள அந்த கானான் தேசத்துல ரெஸ்ட், அந்த தேசத்துக்குள்ள அவங்க போக முடியாது. நான் கோபத்திலே நான் ஆணையிட்டதாக தேவன் சொல்லி வாசிக்கிறோம். தேவன் கோபத்திலே ஆணையிட்டாள். அது 2 பேரும் மட்டும் என்ன பார்க்கிறோம்? யோசுவாவும் காலேபும் மனுஷனாங்க. அவங்க 2 பேரும் மட்டும் கானானுக்குள்ளே போனதை நாம் வாசிக்கிறோம். மற்ற சந்ததி எல்லாம் அவங்க வனாந்திரத்திலே மரித்து போனதாக வேதம் நமக்கு கூறுகிறது. அதனால் நம்முடைய நம்பிக்கை எப்போதும் இயேசு மேல் இருக்குமானால், இயேசு உறுதியாய் பிடிக்கிற மகனாய் மகளாய் நம்ம இருப்போமானால் அப்போது வெற்றிக்கான பாதையில நாம் போகலாம். 12ஆம் வசனம், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அபிசுவாசம் உள்ள பொல்லாத இறுதி உங்களிலே ஒருவனுக்குள் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் சொல்றார். அதனால் ஜீவனுள்ள தேவனுடைய விட்டு விலகுவதற்கு ஏதுவான அபிசுவாசமான பொல்லாத இறுதி நமக்குள்ள தேவனை விட்டு விலகத்தக்கதாக பொல்லாத இறுதி நமக்குள்ளே இல்லாதபடி அப்படி பிசாசு கொண்டு வருவோம். அவிசுவாசமான காரியங்கள், அவிசுவாசமான எண்ணங்கள் இப்படிலாம் வரும்போது வேதம் போதிக்கிறது அது நமக்குள்ளே வராபடி அவிசுவாசம் உள்ள பொல்லாத இறுதி உங்களுக்குள்ளே உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்க எச்சரிக்கா இருங்க. பி காஷியஸ் என்று வார்னிங் சொல்றார் நமக்கு. நாம் யாரு எச்சரிக்கா இருக்கணும்? ரட்சிக்கப்பட்ட மகனாய் மகளாய் இருக்கிற நாம், ஆண்டவராய் இருக்கிற இயேசுனாலே பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட மகனாய் மகளாய் இருக்கிற நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அடுத்த வசனம் 13, உங்களில் ஒருவனும் உங்கள் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படுமல் நாள்தோறும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். ஒருவனும் பாவத்துக்கு சிக்கி கொண்டு போகாதபடி ஒருவருக்கு எச்சரிக்கை செய்ய விடணும். ஒரு விசுவாசிக்கு என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும், ஆறுதல் சொல்லணும், ஜெபம் பண்ணணும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் இங்கு வாசிக்கிறதுனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் தெரிந்து கொண்ட காரியமானது ஆண்டவராய் இருக்கிற இயேசு மேல் வைத்த அந்த நம்பிக்கையில நாம் உறுதியாய் நாம் பற்றி கொள்வோமானால் அப்போது ஒருவருக்கு ஒருவர் நாம் புத்தி சொல்லலாம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 14ஆம் வசனம், நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவறிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டு போமாகில். ஆரம்பத்திலே இருந்த நம்பிக்கை எப்போது ரட்சிக்கப்படும் போது அவர் மேல் வைத்த நம்பிக்கை, அதே போல ஆண்டவராய் இருக்கிற இயேசு மேலே அந்த ஆரம்பத்துல வைத்த அந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியாய் இருக்கிற மகனாய் மகளாய் நம்ம இருப்போமானால் கிறிஸ்துவிலே பங்குள்ளவராய் இருப்போம். இந்த நம்பிக்கை தான் மிக முக்கியமான காரியம். ஆண்டவராய் இருக்கிற இயேசு மேலே நாம் நம்பிக்கையாய் நம்ம இருப்போமானால் அப்பதான் இயேசுவிடத்துல நமக்கு பங்கு இருக்குது. நம்பிக்கை இல்லைன்னால் அங்கு பங்கு இல்லை. நம்பிக்கை இருக்குமானால் வெற்றி இருக்கு. நம்பிக்கை இருக்குமானால் நாம் வேண்டுகிற காரியங்கள் நமக்கு ஜெயம் கிடைக்கும் என்று வேதம் போதிக்கிறது. ஓகே, அடுத்த வசனம் வாசிக்கலாம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை, மறக்காதீங்க, ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை. எந்த நம்பிக்கை? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25 வாசிக்கிறோம். 10:25 என்ன சொல்லுகிறது? சபை கூடி வருதலை சில விட்டு விடுகிறது போல நாம விட்டு விடாம. என்ன சொல்ல வரார்? இப்போது நம்முடைய நம்பிக்கை ஏன் எழுந்து போகிறோம்? நம்முடைய நம்பிக்கை எழுந்து போகிற காரியமானது சபை கூடி வருவதை நாம் விட்டு விடுகிறோம். ஆலயத்து வருவதை விட்டு விடுறோம், ஜபத்துக்கு வருவதை விட்டு விடுறோம், உபவாசம் விட்டு வருவதை விட்டு விடுறோம். அதனால சபை கூடி வருவதில் சில விட்டு விடுவது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லப்படுவோம். நாளானது சமீபித்திருக்கிறபடினால் எவ்வளவு பார்க்கலும் அவ்வளவாக புத்தி சொல்ல வேண்டும். கடைசி நாட்கள் இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களே நம்முடைய வாழ்க்கையில எப்படியாவது நாம் பின்மாற்றத்துல போகணும், அழிந்து போக வேண்டும், பிசாசு செய்கிற அந்த சூழ்ச்சியில நாம் சிக்கி கொண்டு போக அப்படி 4 ஆண்டு சமீபமா இருக்கிறது. அந்த சமீபமான அந்த கடைசி நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம். அதனால் அது வரைக்கும் விசுவாசிகளாய் இருக்கிற நாம் நம்முடைய நம்பிக்கை உறுதியாய் நாம் பற்றி கொள்ளுமானால், நம்முடைய நம்பிக்கை இயேசு மேல் இருக்குமானால் வாழ்க்கையில இங்க வெற்றி காணலாம். கர்த்ததாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் கேட்கிற ஒவ்வொரு மகனோடு கரவக்கட்டும். ஆமென். God bless you.